T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றுப் போட்டியில் நேற்றைய தினம் நியூசிலாந்து அணி இலங்கையை 61 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் நியூசிலாந்து அணி அரையிறுதி வாய்ப்பை பலப்படுத்திக் கொண்டதுடன் இலங்கை அணி நடப்பு உலகக்கோப்பையில் இருந்து வெளியேறியது. ரச்சின் ரவீந்திராவின் ஆட்டம் நியூசிலாந்து அணியின் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது. And that single is symbolic. It's the last ball of the innings. And what it means is those New Zealand supporters that have come and booked their seats a little bit closer to the semi-final. முதலில் களமிறங்கிய நியூசிலாந்து அணி பின் ஆலன் 3 பவுண்டரி ஒரு சிக்ஸர் என 23 ரன்கள் எடுத்தார். சச்சின் ரவீந்திரா 3 பவுண்டரி ஒரு சிக்ஸர் என 32 ரன்களை எடுத்தார். இதன் மூலம் 9 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 73 ரன்கள் என்ற வலுவான நிலையில் நியூசிலாந்து அணி இருந்தது. ஆனால் மகேஷ் தீக்ஷானா மற்றும் துஷ்மந்தா ஷமீரா ஆகியோரின் துல்லியமான பந்துவீச்சு ஆட்டத்தின் போக்கை மாற்றியது. 9.3 ஓவர் முதல் 12.1 ஓவர் வரை வெறும் 9 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து நியூசிலாந்து அணி தடுமாறியது. தீக்ஷானா தனது கேரம் பந்துகளால் ஆலன் மற்றும் ரவீந்திரா போன்ற முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி ரன் வேகத்தை கட்டுப்படுத்தினார். இந்த சவாலான கட்டத்தில் கோல் மெகான்சி 23 பந்துகளில் ஆட்டமிழக்காமல் 31 ரன்களும், கேப்டன் மிக்சல் சாட்னர் 26 பந்துகளில் 47 ரன்களும் குவித்து முக்கிய பங்காற்றினர். கடைசி 4 ஓவர்களில் 70 ரன்கள் குவிக்கப்பட்டு நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழப்புக்கு 168 ரன்களை சேர்த்தது. 169 என்ற சவாலான இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை அணிக்கு பேட்டிங் மீண்டும் மளமள என சரிந்தது. இதற்கு முன் இங்கிலாந்துக்கு எதிராக வெறும் 95 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது போலவே இம்முறையும் தடுமாறியது. இறுதியாக இலங்கை அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 107 ரன்கள் என்ற நிலையில் 61 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. 168 ரன்கள் என்ற இலக்கை தற்காக்கும் முயற்சியில் நியூசிலாந்து பந்து வீச்சாளர்கள் அபாரமாக செய்யப்பட்டனர். மத்தேயு ஹென்றி தனது முதல் பந்திலேயே 137 கிலோமீட்டர் வேகத்தில் பந்து வீசி பதும் நிசங்கவை ஹோல்டன் டக் அவுட் ஆக்கி வெளியேற்றினார். தொடர்ந்து தனது அடுத்த ஓவரின் முதல் பந்தில் சரித் அசலங்காவையும் 5 ரன்களுடன் ஆட்டமிழக்கச் செய்தார். ஹென்ரியின் இந்த அதிரடி பந்து வீச்சால் இலங்கை பவர் பிளேயில் வெறும் 20 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து பெரும் தடுமாற்றத்தை சந்தித்தது. ஹென்ரியின் அபார பந்து வீச்சுக்கு பிறகு ரச்சின் ரவீந்திரா சுழற்பந்து வீசி இலங்கைக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்தார். அவர் வீசிய பந்தின் வேகத்தை சரியாக கணிக்காத குசால் மெண்டேஸ் சாமர்த்தியமாக ஸ்டம்பிங் மூலம் வெளியேற்றினார். அடுத்த 2 பந்துகளுக்கு பிறகு பவன் ரட்நாயக்காவும் ஸ்டம்பிங் ஆனார். ரவீந்திரா தனது சிறப்பான பந்து வீச்சை தொடர்ந்து கேப்டன் தசூன் ஷனஹா மற்றும் துஷாந்த் ஹேமந்தா ஆகியோரையும் வெளியேற்றி 27 ரன்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றி தனது சிறந்த ஆட்டத்தை பதிவு செய்தார். மிச்சல் சாட்னர் 19 ரன்களுக்கு 1 விக்கெட் எடுத்து இலங்கையின் அதிகபட்ச ரன் அடித்த கமிந்து மெண்டிஸை 31 ரன்களுக்கு ஆட்டமிழக்க செய்தார். இதன் மூலம் இலங்கை அணி T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியது. இந்த மகத்தான வெற்றியின் மூலம் நியூசிலாந்து அணிக்கு 2 முக்கியமான புள்ளிகள் கிடைத்துள்ளன. இதன் மூலம் அவர்கள் அரையிறுதிக்கு கிட்டத்தட்ட தகுதி பெற்றனர். வருகின்ற 28ஆம் தேதி கண்டியில் நடைபெறவுள்ள பாகிஸ்தான் அணியின் கடைசி போட்டியில் இலங்கைக்கு எதிராக மிகப்பெரிய வெற்றி பெற்றால் மட்டுமே அரையிறுதி வாய்ப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும். நியூசிலாந்து அணி அடுத்ததாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூப்பர் 8 சுற்றில் இன்றைய தினம் மேற்கிந்திய தீவுகள் அணியும் தென்னாப்பிரிக்கா அணிகளும் மோதவுள்ளது குறிப்பிடத்தக்கது. இது இவ்வாறு இருக்க சூப்பர் 8 சுற்றில் இந்தியாவின் தற்போதைய நிலவரத்தை பார்த்தோமானால் இந்தியா விளையாடவுள்ள எஞ்சிய போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் கூட அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பு குறைவு என அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகியுள்ளது. 20 அணிகள் பங்கேற்ற இந்த தொடரில் சூப்பர் 8 சுற்றுக்கு மொத்தம் 8 அணிகள் தகுதி பெற்றுள்ளன. அவை 2 குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இதில் குரூப் 1இல் இந்தியா,
ஜிம்பாப்வே, தென்னாப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் ஆகிய 4 அணிகள் இடம்பெற்றுள்ளன. குரூப் 2 இங்கிலாந்து, நியூசிலாந்து, பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் உள்ளன. ஒவ்வொரு குழுவிலும் உள்ள அணிகள் தங்களுக்குள் ஒருமுறை மோதும். இதன் முடிவில் ஒவ்வொரு குழுவிலும் புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு செல்லும். சூப்பர் 8 சுற்றில் முதல் போட்டியில் இந்தியா 76 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவிடம் படுதோல்வி அடைந்தது. இது இந்தியாவின் நெட் ரன் ரேட்டில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் வெஸ்ட் இண்டீஸ் அணி ஜிம்பாப்வேயை 107 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இமாலய வெற்றியை பதிவு செய்துள்ளது. இந்த மாபெரும் வெற்றி வெஸ்ட் இண்டீஸ் அணியின் நெட் ரன் ரேட்டை அதிகரித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணியின் இந்த வெற்றியால் தற்போது குரூப் 1 புள்ளிப்பட்டியலில் தென்னாப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் முதல் 2 இடத்தில் உள்ளன. ஒருவேளை தென்னாப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் தங்களது அடுத்தடுத்த போட்டிகளில் வெற்றி பெற்றால் அவை 4 புள்ளிகளுடன் எளிதாக அரையிறுதிக்கு சென்றுவிடும். இந்தியா தனது மீதமுள்ள 2 போட்டிகளில் வெற்றி பெற்றாலும் கூட அதிகபட்சமாக 4 புள்ளிகளை மட்டுமே பெற முடியும். அப்போது நெட் ரன் ரேட் அடிப்படையில் தான் அரையிறுதி வாய்ப்பு தீர்மானிக்கப்படும். தற்போது இந்தியாவின் நெட் ரன் ரேட் மிகவும் குறைவாக இருப்பதால் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளை முந்தி முதல் 2 இடங்களுக்கு வருவது மிக கடினம். இந்தியா தனது 2 போட்டிகளிலும் கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும். வெறும் வெற்றியாக மட்டுமல்லாமல் அந்த வெற்றி மிகப்பெரிய ரன் வித்தியாசத்தில் அமைந்தால் மட்டுமே இந்தியாவின் நெட் ரன் ரேட் உயரும். மேலும் ஜிம்பாப்வே மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் தங்களது மற்ற போட்டிகளில் பெரிய வித்தியாசத்தில் தோல்வியடைய வேண்டும். குறிப்பாக தென்னாப்பிரிக்காவிடம் வெஸ்ட் இண்டீஸ் அணி தோல்வியடைந்தால் அது இந்தியாவுக்கு சாதகமாக அமையும். ஒருவேளை இந்தியா விளையாடும் போட்டிகளில் மழை குறுக்கிட்டு ஆட்டம் ரத்து செய்யப்பட்டால் அணிகளுக்கு தலா 1 புள்ளி வழங்கப்படும். அப்படி பார்த்தால் இந்தியாவின் அரையிறுதி வாய்ப்பு முற்றிலுமாக பறிபோகும்.